Dear students, welcome to Abbas Mathematics TNPSC previous year maths questions about interest, compound interest and simple interest questions. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட கணக்குகளாக போட போகிறேன். உங்களுக்கு இதில் ஒரு 2 கணக்கு வந்துடுது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years அண்டு 3 years அந்த மாதிரி. இது உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் போடலாம். இதை பாருங்கள். தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் ₹3,000 ஃபார் 3 years at 10% per annum compounded annually is ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நான் எழுதலை. 3 வருஷத்துக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வீதம் உனக்கு உங்களுக்கு ₹3,000 பிரின்சிபலில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? நான் சும்மா இதெல்லாம் எக்ஸாமில் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது, நேரம் பத்தாது. 3,000 உங்களுக்கு புரிகிறதுக்காக. என் 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்மால் ஆர் வச்சாலும் சரி கேபிட்டல் ஆர் வச்சாலும் சரி 10%. இதுக்குள்ள ஃபார்முலா P × 1 + R/100 பவர் n ஃபார் ஆனுவலி. ஒரு வருடத்துக்கு ஹாஃப்லின்னு கொடுத்துருக்கோம், ஆனுவலின்னு கொடுத்துருக்கோம், குவார்ட்டர்லின்னு கொடுத்துருக்கோம், ஃப்ராக்ஷனில் கூட கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு இதெல்லாம் சும்மா நீ மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாருங்கள் 3,000 இது மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கணும். 1 + R எவ்வளவு? 10/100 பவர் எத்தனை? 3. இந்த 0 கட் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள் 3,000 இது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது. எப்படின்னா 1/, பார்த்துக்கங்க, 1/100 1/10. இது எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்தால் 11 கிடச்சிரும். 10 + 1 11/10 பவர் 3. அப்போ 11/10 பவர் 3. ஒரு ஸ்டெப்பு குறைக்கிறேன், அல்லது பார்த்துக்கங்க, அப்படி போட்டுக்கலாம். 3,000 இப்போ 11/10 11/10 இன்ட்டு 11/10 1 2 3 1 2 3 கேன்சல் ஆயிடுச்சு. 3 11 மல்டிபிள் பண்ணோம்னா 121. மறுபடியும் 11 121 11 மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். 1 2 1 1 3 3 1 அவ்வளோதான். இதை பார்த்தியெல்லாம் 3 × 1331. இதை 3 மல்டிபிள் பண்ணணும். 3 மல்டிபிள் பண்ணால் 3 9 9 3. அப்போ என்ன கிடைக்கிது உங்களுக்கு? 3,993 கிடச்சிருக்கு. இது அமௌண்ட்டு. நமக்கு வேணது இன்ட்ரெஸ்ட் சிஐ. சிஐனா என்ன அர்த்தம்? A - P. ஏ எவ்வளவு? அமௌண்ட் எவ்வளவு? அமௌண்ட் என்ன கிடச்சிருக்கு? அமௌண்ட் என்ன கிடச்சிருக்குன்னா 3,993 மைனஸ் 3,000. 3,000 அதை மைனஸ் பண்ணிடணும். 93 இது மைனஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3,000 எடுத்துட்டோம்னா 993. அப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுனாக்கா 993 வருது. அவ்வளவுதான். இதில் இன்னொரு மெத்தடு வேறு இருக்குது. இன்னொரு மெத்தடு எப்படின்னா இது டிஃபரன்ஸ் பிட்வீன், அது லேட் ஆகும். நீங்கள் மனசுக்குள்ளே போடுங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல எப்போவுமே என்ன இருக்கோ 2 ப்ளஸ் பண்ணி போட்டுடலாம். நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். கேன்சல் பண்ணாட்டி 1 + 10/100 பவர் 3ன்னு வந்திருக்கும். அப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் 110. 110/100. இதை 110/100 இன்ட்டு 110/100ன்னு போடணும். போட்டு அடித்து கொடுத்தோம்னா இந்த ஸ்டெப் வந்துடும். இப்படி தான். இந்த ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை. இது ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். மனசுக்குள்ளே போட்டால் அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த மேக்ஸில் செய்கிறது கொஞ்சம் டைம் இழுக்கும். எல்லா கணக்கு இப்படி இழுக்காது. ஒரு சில கணக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இதை கொஞ்சம் வேகமாக தான் செய்யணும். இதை வந்து வேகமாக செய்கிறதுக்கு நீ வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 10 இயர் கொஸ்டின் 10 இயர் கொஸ்டின் எடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் சம்மா உங்களுக்கு வந்து எந்த இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ, இன்ட்ரெஸ்ட்னால் ஆர்வம், இப்போ இந்த லாஸு ப்ராஃபிட்டு, அதே மாதிரி ப்ரோக்கரேஜு, அதே மாதிரி இப்போ வந்து இது டெப்ரிசியேஷன், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரியில் வந்து அந்த எல்லா ஆல் சிலபஸில் உங்களுக்கு மேத்ஸில் கொடுத்துருக்க சிலபஸில் எந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கங்க. வேகமாக போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாமினேஷனில் வந்து இப்போ இதில் 2 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 10 சாப்டர்னாக்க நான் 10 சாப்டர் பார்க்கணும். இப்போ இதில் 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக அந்த ஃபார்முலாலாம் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்து செஞ்சுக்கிட்டேன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்கள், அடுத்த சம் பாருங்கள். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1,200 for 1 year at a rate of interest 10% per annum reckoned half yearly. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வித்தியாசம் வந்து ஒரு 3 ஃபார்முலா கொடுத்துருக்கோம். 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர், N இயர் கொடுத்துருக்கோம். அந்த 2 இயர்ஸுக்கு வந்து நீ படித்தது வந்து என்ன படிச்சிருக்க? PR/100 ஸ்கொயர்னு படிச்சிருக்கேன். இதுதான் நீ படித்தது. இது வந்து எப்படின்னா 1 இயருக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன செய்யணும்? இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடணும். 2ஆல் இதை டிவைட் பண்ணிடணும். 2ஆல் டிவைட் பண்ணி போட்டோம்னால ஆன்சர் வந்துடும். அல்லது இதை வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 5ஆல் டிவைட் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள், சும்மா ரஃப்பாக போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது என்னன்னா வந்து PR/200 200 பவர் 2 200 பவர் 2. ஏன் 200 பவர் 2 போட்டோம்னா இது வந்து ஆஃப் இயருக்குன்னு கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப் இயரு கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீ இது பாருங்களே, இப்போ P எவ்வளோ கொடுத்துருக்கு? உனக்கு 1200 கொடுத்துருக்கு. R எவ்வளோ கொடுத்துருக்கு? 10% கொடுத்துருக்கு. அது வந்து 10%னா இப்போ என்ன ஸ்கொயர் இருக்கிறதுனால 10 × 10, இங்கே 200 × 200, 200 × 200 இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்துக்கங்க, இங்கே 2 0 இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இது O2 2, R2 12, O2 2, 3 2 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். இப்போ பாருங்கள், நான் இதை மெயினில் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு மெத்தடு இருக்குது. இன்னொரு மெத்தடு எப்படின்னா, இதை வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன செய்யணும்? 2ஆல் டிவைட் பண்ணிடணும். இது 6 மாதத்துக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால, ஆஃப் இயர்லின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கிறது 1 இயருக்கு கொடுத்துருக்கு. ஃபார் 1 இயர் அட் 10%ன்னு கொடுத்துருக்கு. இது ஹாஃப் இயர்னால் அதை 2ஆல் 5%ன்னு வந்துடும். இப்போ Pனுடைய வேல்யூ எவ்வளவு? P வந்து 1200. நான் என்ன சொல்லியிருக்கேன்? R எவ்வளோ கொடுத்துருக்கு? 10% கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு வந்து ஹாஃப் அடின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலா மட்டும் மாற்றிக்கிறேன். இது என்னது? டிஃபரன்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் CI - CI டிஃபரன்ஸ் வந்து ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆனுவலி. அப்போ இதுக்குள்ள ஃபார்முலா R/200 2ஆல் மட்டும் அதே மாதிரி குவார்ட்டர்லின்னு கொடுத்துருந்தா 400ன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி அதாவது 3/4 வருஷம் 9 monthsன்னு கொடுத்துருந்தாக்க 3/2ன்னு போடணும். இந்த மாதிரி தான் 3/4 வந்துடும். அப்போ இங்கே வந்து எப்படின்னா இது வந்து ஸ்கொயரு. இப்போ இந்த பார்த்தீங்களா 1200, R எவ்வளவு? 10/200 × 10 அதே தான் போட்டிருக்கேன், 10/200. இந்த பாரு, 2 0வை கேன்சல் பண்ணு, 2 0வை கேன்சல் பண்ணு. இதை அடிச்சிட்டோம்னாக்கா 6, இதை அடிச்சிட்டோம்னா 3. அப்போ எவ்வளோ ருபீஸ் வருது நமக்கு? 3 ரூபா தான் வருது வித்தியாசம்.
அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? ₹3 தான் வருது. புரியுதா? இதை பார்த்துக்கங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வரும், கண்டிப்பாக வரும். நான் 2 இயர்ஸ் கொடுத்துருக்கேன், 3 இயர்ஸுக்கும் கேட்கலாம். அதுக்கு அடுத்து which among the following rate of interest yield interest 200 for the principal of 2000 for 1 year? Which among the following rate of interest yields என்ன கொடுத்துருக்கு? அண்ட் இன்ட்ரெஸ்ட் உனக்கு கொடுத்துருக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. 1 இயருக்கு 1 இயருக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்கள், பி ஈக்குவல் எவ்வளவு? பிரின்சிபல் ஆஃப் பி ஈக்குவல் எவ்வளவு? ருபீஸ் என்ன வந்துருச்சு? 2000 வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட்டு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதான் கொடுக்கணும், காம்பவுண்டு கொடுக்கலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 200 வந்திருக்கு. உனக்கு எத்தனை வருஷத்துக்கு? என் வந்து 1 இயருக்குன்னு கேட்டிருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்ன? அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஆர் ஈக்குவல் கொஸ்டின் மார்க்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன? இது என்ன கொடுத்துருக்குன்னா, இது வந்து என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஈல்ஸு 2000 இது வந்து 2000 கொடுத்துருக்கு. அப்போ வந்து நமக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? PNR/100. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 200 சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. இது 2000, என் வந்து 1, ஆர் தெரியாது, இங்கே /100 இருக்குது. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு, 0 கேன்சல் பண்ணியாச்சு. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் வேணும். இதை இங்கே கொண்டு வந்துரு. அப்போ 200/2ன்னு வந்துடுது, ஈக்குவல் டு 6. அப்போ 100% வருது. அப்போ இப்படி வர வாய்ப்பில்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோயிங் இன்ட்ரெஸ்ட் ₹200 ஃபார் த பிரின்சிபல் ஃபார் 1 இயர் 2000. எஸ்ஐ ஃபார்முலா PNR/100. PNR/100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு? 1 இயர் தான் கொடுத்துருக்கு. ஃபார் 1 இயர் கொடுத்துருக்கு. அப்போ PNR/100 அமௌண்ட்டு இதோட 2000, 200 இன்ட்ரெஸ்ட்டு, பிக்கு வந்து 2000. சாரி, இங்கே தான் பிரச்சனை. 2000 200 போட்டிருக்கேன். அப்போ இது என்னன்னு பாருங்கள். இப்போ வந்து என்ன சொல்கிறலாம், இது வந்து என்ன வந்துருச்சு? 200, இது வந்து 2000. நான் வெறும் 200 போட்டு வச்சுருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 1, இது வந்து 6, இது வந்து /100. இந்த பாருங்கள், 0 கேன்சல் பண்ணியாச்சு. இது கீழே கொண்டு வந்துடுங்க. மல்டிபிள் வந்து டிவைடில் வந்துடும், ஈக்குவல் டு 6. 0 கேன்சல் பண்ணுங்க, 1, இது 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருச்சு? உங்களுக்கு 10% கிடச்சிருச்சு. புரியுதா? இதை பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 10% கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எழுதிட்டேன். இதில் வந்து இது இல்லை. எஸ்ஐ ஈக்குவல் PNR/100. ஐ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200, பிரின்சிபல் வந்து 2000, என் வந்து 1, ஆர் தெரியாது, /100. 0 கேன்சல் பண்ணியாச்சு. 1 × 6 தான் கிடைக்கும். இங்கே இருக்கிறது வந்து டிவைடில் வந்துருச்சு. அப்போ 200 பை இப்படி கொண்டு வந்திருக்கேன். இப்படியே அடித்தாலும் சரிதான். இந்த 0 எப்படி அடிச்சுட்டு 10ன்னு போட்டாலும் சரிதான். பார்த்துக்கங்க. அப்போ ஆர் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு? 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 10% கிடச்சிருக்கு. அடுத்து, இன் ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு 6000 in 2 years and 6800 in 3 years, ஃபைண்ட் த பிரின்சிபல் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்கு. இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பாருங்கள், ஒரு அமௌண்ட் வந்து மணி அமௌண்ட்ஸ் 6000 ரூபாய் 2 வருஷத்துக்கு. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு 6800, இது 3 வருஷத்துக்கு. இது 3 இயர்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6800 கொடுத்துருக்காங்க.
2 இயர்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1 இயருக்குள்ளது உங்களுக்கு கிடச்சிரும். 1 இயருக்குள்ள எஸ்ஐ வந்து என்ன கிடச்சிருக்கு, என் கிடச்சிருக்கு. அப்போ 1 இயருக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டு 1 இயருக்குள்ள எஸ்ஐ வந்து எவ்வளவு, 6800. 6800னா எஸ்ஐக்கு ஃபார்முலா பி இன்ட்டு PNR/100. சும்மா ஆளுனுக்கு அப்படின்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. 1 இயருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 800 கொடுத்துருக்கு. பி எவ்வளவு, பி வந்து 6000. பி வந்து எவ்வளவு, 6000. என் வந்து 2 இயர்ஸு. என் வந்து எவ்வளவு, 2 இயர்ஸு. இதை பாருங்கள், ஆர் வந்து தெரியாது. ஆர் வந்து தெரியாது. இதில் கேட்டிருக்கு பிரின்சிபல் வேறு கேட்டிருக்கேன். பிரின்சிபல் தெரியாது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது என்னது, எஸ்ஐ வந்து எவ்வளவு, 800. பி தெரியாது. என் வந்து 1. ஆறும் தெரியாது. அப்போ வந்து எப்படி வரும், ஆறும் தெரியாது. ஆர் எவ்வளவு இங்கே இருக்குது, பியும் தெரியாது, ஆறும் தெரியாது. அப்போ இது வந்து என்ன வச்சுக்கலாம், இது எண்ணுக்காக 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இது வந்து 6000 2 இயர்ஸ் கொடுத்துருக்கு. 6800 வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 800 கிடைக்குது. 800ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் 1 இயரு. 1 இயர். அப்போ எஸ்ஐ ஈக்குவல் PNR/100 கிடச்சிருக்கு. எஸ்ஐக்கு ஃபார்முலா வந்து இந்த இருக்குது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 800. பி வந்து எவ்வளவுனா, இப்போ என்ன, பி வந்து நம்ம 6000 எடுத்துக்கிறதா, எது எடுத்துக்கிறது, 6000 வந்து 1 இயருக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ என்ன ஆகும்னா 6800 PNR/100. இப்போ என்ன செய்யலாம்னா, எஸ்ஐக்குள்ள வேல்யூ வந்து 800, பிக்கு இவ்வளவு. அப்போ 8000 வருது. அசல் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிருச்சு. நம்ம கேட்டிருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு PNR/100 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.